ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி செலவு ரசம். இந்த ரசம் சளி இருமல் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாகிரும். இப்போ வாங்க இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த செலவு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 1 கொத்து, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 10 மிளகு இருந்தால் போதும். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதை தண்ணி சேர்த்துட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கலாம். நாலிலிருந்து 5 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஒரு சொல புளி ஊற வச்சு அதை கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு புளி அதிகமாக தேவையில்லை, அதனால ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதில் இந்த ரசத்துக்கு தேவையான மஞ்சள் தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை தண்ணி ஆட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். நுர கட்டினதும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு கொதி வர்றதுக்கு விடுங்க. இந்த மாதிரி ரசம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசத்தை நீங்கள் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சளி இருமல் எல்லாமே சீக்கிரமாக சரியாகிரும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.